ரோம் எரிந்தபோது நீரோ மன்னன் பிடில் வாசித்தார் என்ற கூற்றை கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய முதலீடுகள் ஆந்திராவுக்கு செல்லும் நிலையில் அதை பற்றி கவலைப்படாமல் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பிளாஸ்ட் என விஜய் பாட்டுக்கு நடனமாடியது சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு சிறிதும் வருத்தமில்லாமல் சிரித்த முகத்துடனேயே அன்று பதிலளித்தார் அமைச்சர் கீர்த்தனா. பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? மேலும் மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றோர் என தெரிவித்துவிட்டு அதற்கு சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரினார். இப்படி சர்ச்சைக்கு பேர் போன அமைச்சர் கீர்த்தனா தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டார். Hello, I am Kirtana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. So let's just get started. Let's invest in Tamil Nadu. ஆட்சியைத்தான் ரீல்ஸ் போட்டு பிடித்தீர்கள், இப்போது அதிகாரத்துக்கு வந்த பிறகும் ரீல்ஸ் தேவையா என பலரும் விமர்சித்த நிலையில் ஆந்திர அமைச்சர் ஒருவர் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் விஷயத்தில் அமைச்சர் கீர்த்தனாவை பாராட்டியிருந்தார். உண்மையில் அது பாராட்டு போல தெரியவில்லை. நீங்கள் இப்படி ரீல்ஸ் போட்டுக்கொண்டே இருங்கள், அப்போதுதான் முதலீடுகள் அனைத்தும் எங்கள் மாநிலத்துக்கு வரும் என்று வஞ்சப் புகழ்ச்சி செய்தது போன்றே இருந்தது. இப்படி ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கியிருக்கும் தாவேகா ஆட்சியில் தமிழ்நாட்டின் தொழில் முதலீடுகள் அனைத்தும் ஆந்திராவுக்கு நகர்வது வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. ஏற்கனவே ஒசூருக்கு வர வேண்டிய DRDO, ராயல் என்ஃபீல்டு உள்ளிட்ட பல திட்டங்கள் ஆந்திராவுக்கு நகர்ந்துள்ள நிலையில் தற்போது தூத்துக்குடிக்கு வர வேண்டிய மசாகான் டாக் கப்பல் கட்டும் திட்டமும் ஆந்திராவை நோக்கி சென்றுள்ளது. இந்த நிலையில் இது பற்றி எதுவும் கவலை கொள்ளாமல் நிகழ்ச்சி ஒன்றில் பிளாஸ்ட் என்று அமைச்சர் கீர்த்தனா குத்தாட்டம் போட்டது பொதுமக்களிடம் சலிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதினான்கு வருடங்களுக்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியுடன் இந்தியாவிற்கே வழிகாட்டும் அரசாக தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். கடந்த 5 வருட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் வேகமாக முன்னேறிய தமிழ்நாட்டை கையாளாகாத தாவேகா அரசு பின்னுக்கு தள்ளுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.